ஹலோ வணக்கம் பேவாஸ். திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட். நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள். வாங்க இந்த இடத்துக்குள்ளே போவோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தம் 20 ஏக்கர், 2 கிணறு சர்வீஸு, 2 கிணறுலையுமே தண்ணி 10 அடியில் தண்ணி கிடக்கு. இந்த மாதிரி தண்ணி இருக்க ஏரியா உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். 10 அடியில் தண்ணி பார்த்துருக்கீங்களா? இப்போ ஃபஸ்ட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா? தண்ணி எவ்வளோ தூரத்தில் கிடக்கு பார்த்து தெரியுதா? இந்த கிணறு ஒன்று, இன்னொரு கிணறு ஒன்று, 2 கிணறு இருக்குது, 2 சர்வீஸ் இருக்குது. ஒரு 200 தென்னை மரம் இருக்குது. காப்பு மரம். காப்பு ஒரு நார்மலாக இருக்குது. மரம் 10 வயசு தான் இருக்கும். பாக்கி எம்டி லேண்டு. இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வடமதுரையிலேருந்து அய்யலூர் போகிறோம் பார்த்தீங்களா? அய்யலூர் ஜோனில், அய்யலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கட் ரோட்லேருந்து பாதை வாங்கியிருக்காங்க. அந்த பாதையில் தான் உள்ளே வரணும். ஒரு 200 அடி மீறினா ஒரு 250 அடி லேண்டுக்குள்ளே வந்துடலாம். பாதை தார் ரோட்லேருந்தே வாங்கியிருக்காங்க. நல்ல ஒரு சிறப்பான மண்ணுன்னு பார்த்திங்கன்னா வண்டல் சார்ந்த மண். அதாவது எந்த விவசாயத்துக்கும் நம்பி செய்யலாம். அப்படி ஒரு மண். நல்லா ஈரம் காக்கும். பாருங்கள், மரமெல்லாம் நல்லா தான் இருக்குது. இளங்கண்டு மரம் 200 மரம் இருக்குது. 200 மரம் லைவாக தான் இருக்குது. பாக்கி எம்டி லேண்டு கொஞ்சம் இளங்கண்டு போட்டிருக்காங்க. தண்ணி சோர்ஸு ஒரு போர் ஒன்று இருக்குது. அந்த போரும் சரியான தண்ணி. நீங்கள் வடமதுரை அய்யலூர் அப்படின்னாலே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும். அந்தளவுக்கு மரம் பூராமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. மரமும் நல்லா தண்ணி செல்லும்பு நல்லா இருக்குது. வாட்டர் சோர்ஸ் இல்லாமல் நான் அந்த ஏரியாவில் வீடியோ எடுத்து போட மாட்டேன். வாட்டர் சோர்ஸ் கம்மியாக இருக்குன்னா கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவேன். தண்ணி சோர்ஸ் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். இந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு தண்ணி சோர்ஸு நல்லா சூப்பராக இருக்குது. இந்த இடத்துக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். இடமும் பார்த்தீங்கன்னா ஒரே பாக்ஸ் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. இடம் நல்லா ஒரு சதுர ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. கிணறு பார்த்தீங்கன்னா ஈசானி மூலையில் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு சாஸ்திரத்துக்கு பிரகாரம் நல்ல ஈசானி மூலையில் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு சிறப்பான இடம். பாதையும் எந்த தொந்தரவும் இல்லை. நீங்கள் நேராக வாங்க, இந்த இடத்த பாருங்கள். இடம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா பேசிக்கலாம். அந்த இளங்கண்டு போட்டிருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த சோழநாத்துக்குள்ளே உள்ள இளங்கண்டு போட்டிருக்காங்க. இவங்க பராமரிக்க முடியாத காரணத்தால் நிலத்தை கொடுத்துடலாம் அப்படின்றாங்க. நிலத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வில்லங்கமும் கிடையாது. ஓனர்னு பார்த்திங்கன்னா ஒரே ஓனர் தான். தைரியமாக பண்ணலாம். இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கர் 23 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை மார்ஜின் கிடையாது. இன்றைக்கி நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 தென்னை மரத்தோட லேண்டை 23 ரூபாய்க்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்லா யோசித்து பாருங்கள். எம்டி லேண்டு, அதாவது தரிசு காடு விற்கிது இன்றைக்கி 25 ரூபாய்க்கு. இன்றைக்கி இந்த அளவுக்கு இந்த கண்டிஷனில் கொடுக்குறாங்கண்டா ரொம்ப பெரிய விஷயம். இதை நீங்கள் சீக்கிரம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா இடத்த விசிட் பண்ணி காமிக்கிறேன். நேரில் உட்காந்து ஓனர் சிட்டிங் கொடுக்குறேன். தார் ரோட்லேருந்து குறைஞ்சது ஒரு 200-250 அடிக்குள்ளே தான் இருக்கேன். இடம் சிறப்பான இடம். வாட்டர் ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் அதிகமாக இருக்குது. நல்ல அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு குளத்து ஜோனில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது குளம். குளத்து தண்ணி பாயிறதுக்கும் ஒரு மதகு வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு நல்ல சிறப்பான ஏரியா. நல்ல தரமான வயசு இருக்குது தென்னந்தோப்பு. பாருங்கள், நம்ம வாங்கி இதை பராமரித்து
இருக்கிறதுலையும் தென்னங்கண்டை போட்டு விட்டோம்னு வைங்க, சரியான தோப்பு வந்துடும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திண்டுக்கல் கே.எஸ். ஸ்ரீலட்சுமி.